இன்றைக்கி இருக்கிற பர்வதமலைக்கும் அப்போக்கும் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 24 இயர்ஸ். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹேம்குண்ட் சாஹிப் கம்ப்ளீட் அன்னோன். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜூலையில் போனோம். வாழ்க்கையில் லேண்ட்ஸ்லைட்னா இப்படி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்காத டைமில் ஐ வாஸ் இன் த மிடில் ஆஃப் ஒன். கண் மட்டும் கிருக்கு கீழே உழுதெல்லாம். ஹாய் கைஸ், ஐ எம் சுப்ராஜ். இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட்டாக ஸ்ரவணன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சுப்ராஜ், எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் பிஸி ஸ்கெடியூலில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ண முடியல. பட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, இன்றைக்கி வந்து ஸ்ரவணன் ஒரு மவுண்டன் எந்தூசியாசிஸ்ட். அவரோட ஜேர்னியை பற்றி ஒரு ஃபுல் பாட்காஸ்ட்டை நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஆனால் உங்களை பற்றி ஐ நோ ஆல் த டீட்டெயில்ஸ், ஹவு மச் யூ லவ் மவுண்டன், இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் யார், ஃப்ரம் வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த கேள்விகள் நீங்கள் சொல்கிற ஆன்சர் வச்சு நான் அப்படியே கேட்பேன். ஷுவர்மா. ஸோ வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த ஒரு மெட்ராஸி வாண்டரர்ஸ்ன்ற அந்த கம்யூனிட்டி, ஐ திங்க் இட்ஸ் வாஸ் லைக் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ திங்க் யூ டன் அ கிரேட் ஜாப். நீ வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் டெக்கத்தனில் ஒரு ஈவெண்ட்டு, தெர் இஸ் அ அவுட்டோர் ஈவெண்ட் ஆல்சோ பிளான்ட். இந்த கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கான நீ பண்ணுற அந்த எஃபர்ட்ஸ் அண்ட் இதுக்கான சப்போர்ட் வருது இல்லையா, வெளிலேருந்து நிறைய பேர் வராங்க. ரீசெண்டாக வி ஹேட் அ கூகுள் மீட் ஆல்சோ, ரைட்? ஐ திங்க் இட்ஸ் ஸோ நைஸ் டு see that இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகுது. என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கும் வந்து ஐ எம் ஆல்சோ ஸ்டில் லேர்னிங் அண்ட் ஐ எம் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பீப்புள் லைக் யூ அண்ட் ஃப்ரம் பீப்புள் லைக் இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம். எத்தனை பேர் வந்து இதை அல்ட்ரா மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இவர் சிவராம் வந்து இபிசி அவரோட ட்ரெக்லாம் பண்ணாங்க. சித்திரை டாக்ஸ் அபவுட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் கீப்ஸ் அஸ் அலைவ் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் வந்து இந்த மாதிரி அவுட்டோர் கம்யூனிட்டியில் நம்ம இருக்கும்போது இட் இஸ் ஆல்சோ கிரேட் ஃபார் அவர் பாடி அண்ட் கீப் அவர் செல்ஃப் ஃபிட், ரைட்? ஹேவிங் செட் தட் நம்ம உள்ளே போகலாம். எனவே ஐம் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய எங்களுக்காக இல்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் இட்ஸ் அ கிராட்டிடியூட். அதான். ஸோ மேபி இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற பீப்புளுக்கு வந்து இது ஐடியா இல்லாமல் இருக்கலாம். என்னடா ஒரு 5 செகண்டுக்கு வந்து முன்னாடி பேசினார் சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுவார்னு. இந்த மதராசி வாண்டர்ஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக ட்ரீமாக இருந்தது. பட் அது அப்படியே பேப்பர் வைஸாக தான் இருந்தது. நான் எல்லா கஸ்டமரையும் எல்லா மவுண்டன் எந்தூசியாஸ்டையும் நான் எப்படி மீட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஸ்டோரி கேட்பணும், அதே மாதிரி தான் உங்கள் 7 நாட்டே கேட்டேன். இட் வாஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர், இதே மாதம். ஆமாம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி 2023 செப்டம்பர். ஆமாம், அப்போ வந்து இதே டைம் நம்ம இதில் பார்க்கணும், ஃபோட்டோவில் பார்க்கணும் எப்போ எடுத்தோம் அந்த இதுன்னு சொல்லிட்டு டெக்கத்லானில். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கு போகிறேன், கிளிமஞ்சாரோ ட்ரெக்கு போகிறேன், நான் ட்ரெக்கு முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எந்தோ ஆகிட்டேன். உங்கள் ஸ்டோரியை சொல்கிறீங்களான்னு அப்படி ஆரம்பித்து இப்போ இவ்வளோது வந்து நிற்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒன் ஆஃப் த பேக் போன், மெயின் பேக் போனும். ஸோ உங்களோட ஒரு வாட் இஸ் மென்டர்ஷிப்? ஐ மீன் மென்டர்ஷிப்ன்றது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அட்லீஸ்ட் யூ கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி ஃபார் பீப்புள் லைக் மீ அண்ட் மெனி அதர்ஸ் டு டாக். அதுதான் முக்கியம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக. சிம்பிளாக சொல்கிறோமா, நம்ம அவுட்டோரில் இருக்கோம், மவுண்டன் சொல்கிறோம், என்ன சொல்லுவாங்க, டு climb the biggest peak you have to take the first step. அதே தான். Okay, every summit to the mountain is actually a collection of steps. அதனால நம்ம ஸ்மால் ஸ்டெப் எடுத்துக்கிறோம். ஸ்மால் ஸ்டெப்ஸ் will get you to the final destination. இப்போ உங்கள் பேர், எந்த ஊர் நீங்கள், ஸோ ஃப்ரம் வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ், இது மவுண்டன் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூர். ஸோ பேர் ஸ்ரவன்குமார். பிறந்தது மெட்ராஸில், மெட்ராஸ் 1 ஆக்சுவலி, ப்ராப்பர் மெட்ராஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இதில் ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியா தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில். ஓகே, ஸோ அதுதான் இந்த 601. அதுதான் 1, மெட்ராஸ் 1, ஜார்ஜ் டவுன் அப்படின்னுவாங்களே, அதுதான். அங்கே தான் பிறந்தது. 4வது வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறமா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்ததில் வி மூவ் டு காஞ்சிபுரம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஊர் அப்படின்னா காஞ்சிபுரம் சொந்த ஊர். அகெயின் இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம். ஏன்னா நான் இங்கே தான் இப்போ ஐ எம் செட்டில் பேக் ஃபார் ஒர்க் ஆப்வியஸ்லி, ரைட்? முக்காசி பேர் இங்கே பக்கத்து ஊரில் இருக்கவங்க மெட்ராஸ். ஸோ இருக்கிறது சென்னையில் தான், நாட் வெரி ஃபார் ஃப்ரம் பெருங்குடியில் இருக்கேன், ஓயமாரில். நான் வந்து ரொம்ப அவுட்டோர் எந்தூசியாஸ்டிக்குன்னு கிடையாது. பட் ஆனால் ஐ எம் ஸ்போர்ட்டிவ் பர்சன் ஃபார் லாங் டைம். இன்ஃபேக்ட் நான் 8வது படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் படித்தேன். திருநெல்வேலியில் ஏவிஆர்எம் ஸ்கூல்னு சொல்லிட்டு அம்பாசமுத்திரத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே 8th படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. அது வி ஆர் டாக்கிங் அபவுட் 1992 அந்த மாதிரி. அந்த ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு கப் வந்து அந்த கலர் ட்ரெஸ்ஸில் ஆடின வேர்ல்டு கப் இருந்த டைம். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து அவுட்டோர் இதுக்கான ஃபோக்கஸ் இஸ் ஹை. ஸ்மால் இன்ஃபோ, அந்த இது 1995 என்னோட டேட் ஆஃப் பர்த். ஓ, ஸோ
ஐ திங்க் நம்ம ரிவீல் பண்ணிட்டோம் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜ் எல்லாம் பரவாயில்ல. எனிவே த பாயிண்ட் இஸ் உண்மையாக சொன்னால் ஏவிஆர்எம் ஸ்கூலில் வந்து இட்ஸ் அ ஹாஸ்டல் ரெசிடென்சி இருக்கும். தே ஹாவ் அ ஹியூஜ் கிரவுண்ட். நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கிட்டத்தட்ட கேள்விப்படாத சில விளையாட்டு எல்லாமே அங்கே தான் ஆரம்பிச்சேன். சாஃப்ட் பால் விளையாடுருக்கேன். நம்ம நார்மலாக பேஸ் பால் விளையாடுவோம், பட் சாஃப்ட் பால் அண்டர்ஆர்மில் போடுறது, அது சாஃப்ட் பால் விளையாடுருக்கேன். அங்கே தான் வந்து என்னோட ட்ராக் அண்ட் ஃபீல்டுக்குலாம் இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. என்னோட ஆக்சுவலாக பில்ட் இஸ் நாட் கிரேட், பட் அந்த டைமில் வந்து இட் ரிவீல் டு மீ தட் இஃப் யூர் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் பண்ணது. பாயிண்ட் இஸ் அப்போலேருந்து ஒரு மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸுன்ற அந்த ஒரு இதில் இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் அன் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஆப்வியஸ்லி ஃபேவரட்டான இதுனா கிரிக்கெட். இன்னி வரைக்கும் நான் விளையாடுறது கிரிக்கெட், எப்போ சான்ஸ் கிடச்சாலும் விளையாடுறது கிரிக்கெட். இந்த மவுண்டனியரிங் அண்ட் கேம்பிங்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் காலேஜ் 2001 முடித்தோன்னே 2001 எண்டில் என்னோட கசின் வந்து என்னை பருவதமலை கூட்டு போனார். லைக் எனிபடி ரைட், ஐ மீன் எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டு போனோம். இங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த பருவதமலையோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம ஊரில் அந்த மவுண்டன் ஸ்டோரி இருக்காது. ஆனால் என்னன்னா ஸ்மால் இன்டரப்ஷன், இந்த சேனலோட மொதல் வீடியோ வந்து பருவதமலை ட்ரெக்கு பற்றி தான். நாங்கள் அண்ணாவோட ஜேர்னியில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த சேனலில் ப்ராப்பராக எல்லா செட்டப்பும் வச்சு மொதல் வீடியோ. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ போய் பாருங்கள். பருவதமலையை ஒரு ப்ராப்பராக எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு வீடியோ அது ப்ளீஸ். ஸோ அந்த பருவதமலையில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, நான் சொன்னது 2001 எண்டில் பண்ணேன், அப்புறம் 2002 பிகினிங்கில் பண்ணேன். ஒரு 6 மாதம் கேப்பில் 2 வாட்டி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பருவதமலைக்கும் அப்போக்கும் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் முன்னாடியான இது ரைட். அதே தான் ரூட்டெல்லாம், அதே தான், அந்த கடலடி தென்மாதேவங்கலாம் எல்லாம் ரூட் தான். ஆனால் வந்து படிக்கட்டுலாம் கிடையாது. ரைட் ஃப்ரம் கெட் கோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த மவுண்டன் வாட்டர் பாதையிலேருந்து கிளம்பி போவீங்க. நாங்கள் நைட்டு ஒரு 2-3 மணிக்கு கிளம்புவோம். ஸோ தட் அங்கே ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டு அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி பருவதமலையில் இருக்கிற நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இப்போ கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் வாஸ் ஈவன் மோர் அட்வென்ச்சரஸ். இப்போ இருக்க அந்த இதை கடப்பாறை பாதைலாம் இருக்குது. ஸோ இப்போ கடப்பாறை பாதையில் நிறைய படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த படிக்கட்டுலாம் இருக்காது. ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக அந்த கடப்பாறை பாதையை வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ். நீங்கள் வந்து கடப்பாறை பாதை போகும்போதே வந்து உனக்கு கீழே தெரியும் மழைலாம். இப்போ மரம்லாம் இருக்குது, நிறைய புதர் மரம்லாம் இருக்குல்ல. அந்த கடப்பாறை பாறையிலேருந்து இறங்கும்போது, மேலேருந்து இறங்கும்போது ஒரே வழி தான் ஏறுறது, ஒரே வழி தான் இறங்குறது. இப்போ வந்து இறங்குறதுக்கு சைடில் லேடர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கடப்பாறை பாறை ஏறிட்டு அந்த ஒரு சின்ன மண்டபத்து வழியாக போனோன்னா ஒரு இது வரும், ஒரு ஏணி மாதிரி ஏறுவேன். அங்கே பார்த்தோன்னா சைடில் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அப்போ பிளாட்ஃபார்ம் கிடையாது, இந்த லேடரே அங்கே இருக்கும் சைடில். அதில் நடக்கும்போது கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் இருக்கும் கீழே. ஸோ இட் வாஸ் வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். அது 2 தடவை பண்ணோம். அதை பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த ஜென்ரல் இது மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு கேம்பிங்காக இல்லைனா ஒரு அவுட்டோர்ஸாக அந்த மாதிரிலாம் பண்ணல. வி ஜஸ்ட் வெண்ட். எங்களை கூட்டின்னு போனாங்க, மேலே போயிட்டு நாங்களே எங்கள் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணோம். ஆனால் அப்போ தான் இந்த இப்போ இருக்கிற பருவதமலைக்கான அந்த ஒர்க்கெல்லாம் அப்போ நாங்கள் நிறைய பார்த்தோம். எங்கிட்டே நிறைய பேர் கொடுப்பாங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் வைங்க, எவ்வளோ முடியுமோ கல் எடுத்துகிட்டு போய் வைங்க, எவ்வளோ தூரம் முடியுமோ வைங்க. அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணி நிறைய வந்து ஐ திங்க் தே ஹேவ் டன் a great job to build it place. So that's இப்போ இருக்க கோவில் அப்போ இருந்ததா? கோவில் அதே தான். இன்ஃபேக்ட் கோவில் அந்த சுற்றி இருக்க செவரு நான் வந்து என்னோட பருவதமலையோட பழைய ஃபோட்டோஸ் வேணால் நான் கொடுக்குறேன். பழைய பருவதமலை எப்படி இருந்ததுன்றதுக்கான ஃபோட்டோ 4 செவர் அவ்வளோதான். ஓகே. இப்போ இருக்கிற மண்டபம்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வெளில இருக்குது. இதெல்லாம் கிடையாது, தோரணம்லாம் கிடையாது. முன்னாடி மலை மேலே பாறைக்கு மேலே ஒரு 4 செவர் வச்ச ஒரு கோவில் அவ்வளோதான். நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன், நீ பாரு. இந்த ட்ரெக் வந்து நீங்கள் இதை காலேஜ் படிக்கும்போது? ஆமாம், 2 தடவை பண்ணேன். ஸோ இன்னி தேதிக்கு வரைக்கும் நான் பருவதமலை ஒரு 6 தடவை போயிருக்கேன். 6 தடவை. ஓகே, அஃப்கோர்ஸ் அதை டெய்லி போகிறவங்களும் இருக்காங்க, அந்த ஊரில் இருக்கவங்கலாம் போயிருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிவன் தட் லைஃப்பில் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் எல்லாம் பண்ணி 6 தடவை பருவதமலைக்கு போயிட்டுன்றது இட்ஸ் ஸ்டில் லைக் அ குட் திங். ஏன்னா அவ்வளோ தூரம் விசிட் பண்ண முடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ரீசெண்டாக போனது வந்து லாஸ்ட் இயர் 2023 கிளிமஞ்சாரோ போகிறதுக்கு முன்னாடியான இது. ஓகே, ஸோ எனிவே த பாயிண்ட் இஸ் இட் ஸ்டார்டட் தேர் ரைட். அதாவது ஸ்டார்டட்னா தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ், அதுக்கப்புறம் மேலே மாஸ்டர்ஸ் படிக்க போட்டேன். மாஸ்டர்ஸ் காலேஜ் எங்கே பண்ணீங்க? காலேஜ் வந்து காரைக்காலில் படித்தேன் 4 வருஷம். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் போய் படித்தேன். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா வந்து பிரெனேஸ்ன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது. அங்கே பேர் பிரெனேஸ்ன்றது மவுண்டன் ரேஞ்ச். நம்ம ஊரில் இருக்கிற அந்த கர்வால் இல்லைனா வந்து தோல்தார் அந்த மாதிரிலாம் இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச் மாதிரி அந்த ஊரில் ஆல்ப்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனில் பிரெனேஸ்ன்னு ஒன்று இருக்குது சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ். அங்கே நாங்கள் வந்து 1-2 குட்டி ட்ரெக்லாம் பண்ணோம். இது நான் சொல்கிறது எப்படின்னா 2008 2010 அந்த டைமில். அப்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ட்ரெக்கிங் போல் இருக்குது. நான் அந்த டைமில் வாங்கின ஒரு ட்ரெக்கிங் போல் இன்னும் வச்சிருக்கேன். அங்கே சர்க் த கெவர்னி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து இட்ஸ் லைக் அ வெரி நார்மல் ட்ரெக்குன்னு கூட கிடையாது. இட்ஸ் லைக் கார் பார்க்கிங்லேருந்து ஏறி நம்ம போய் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் வெசூவியஸ்னு ஒரு வால்கேனோ இருக்குது இட்டாலியில். அதை கிளைம் பண்ணோம். அதை நாங்கள் ஃபேமிலியாக கிளைம் பண்ணோம். அகைன் இட்ஸ் நாட் அ டஃப் கிளைம், இட்ஸ் அ half a day thing. மவுண்ட் வெசூவியஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலி அந்த போம்பேன்ற அந்த இடத்துல இருக்கிற ஒரு அந்த வால்கேனோ எரப்ஷனில் அந்த போம்பேன்ற என்டையர் டவுன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக இட் வாஸ்
decimated due to the volcanic pyro இது. அந்த வால்கேனோட climb is a day, half a day climb. நீங்கள் என்ன பண்ணலாம், they will take you அந்த வால்கேனோட பேஸில் விட்டுருவாங்க. அங்கேருந்து you just go across the crater for a while. You can go spend time on the crater and then come back. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது you get an idea that this is something that you like ஆஃப் ஆல் த திங்ஸ், ரைட்? பீச்சுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம் போது நமக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேருக்கு அப்படி தானே சூஸ் பண்ணுவாங்க. வாட், இந்த ஒரு பர்டிகுலர் இது நல்லா இருக்குன்றதுனால மவுண்டன்ஸ் வாஸ் வாட் ஐ ரியலி லைக், ரைட்? அண்ட் இங்கே நான் வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணும் இஸ் டு அ பர்சன் கால் சந்தோஷ்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு பூனேல இருக்கான். ஹி வாஸ் இன் US. ஹீ அட்டெம்ப்டட் கிளிமஞ்சாரோ இன் 2012. என்னை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஹீ வெண்ட் பேக் அண்ட் போன உடனே ஹீ அட்டெம்ப்டட் கிளிமஞ்சாரோ. ஸோ அவரோட கிளிமஞ்சாரோ எக்ஸ்பீரியன்ஸு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது இட் ரியலி காட் அஸ் கேப்டிவேட்டட். இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, ஒரு ஐகானிக் மவுண்டன், நம்மளும் கிளைம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை அப்போ தான் வந்தது. 2013 I started looking for information about Kilimanjaro and the dream got completed in 2023. 10-year journey. Okay, you can do it in 1 year, but எனக்கு என்ன, I thought that's the calling அந்த மாதிரி. Okay, so இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அப்போ நீங்கள் வந்து ஸோ யூ வேர் அஸ் அ பிகினர். பிகினர் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஐ வாஸ் அ இக்னோரண்ட். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஆசை இருந்தது. மலையை பார்த்தா மலை ஏறணும்னு ஆசை இருந்தது, பட் ஐ ஹேட் நோ ஐடியா ஆஃப் த ஸ்கில் செட்ஸ் ஆர் த மைண்ட் செட் ஃபார் இட். ஓகே, இட்டாலி வரைக்கும் சொன்னீங்களே ஜேர்னி, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக அந்த கிளிமஞ்சாரோக்கு இன்ஸ்பயர் ஆனீங்க. ஆமாம். அதுக்கடுத்து என்ன நடந்தது? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஸோ அரௌண்ட் 2015. ஓகே, 2015 நான் வந்து ஐ மூவ் பேக் டு இந்தியா. 2016 ஏர்லியில் நாங்கள் அப்போ மூவ் அவுட் பண்ணது பாம்பே. அண்ட் பாம்பே இஸ் அன் அமேசிங் பிளேஸ். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த சாயாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் அங்கே தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் அவுட்டோர், என்ன சொல்கிறதுனா ஹெவன். மான்சூன் டைமில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் அது போருமா அப்படின்ற மாதிரி அந்த அவுட்டோர்ஸ் இருக்கும். ஈவன் டியூரிங் த வின்டர் டைம் இட்ஸ் கிரேட் டு கிளைம். அந்த இடத்துல வீக்கெண்டில் போய் கிளைம் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன மவுண்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ we used to do a little bit of activity here and there. நான் பாம்பே மூவ் ஆனோடனே ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் ரியல் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து 2016 ஜூலை. எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தர் சொன்னார், லெட்ஸ் ஆல் கோ ஃபார் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹேம்குண்ட் சாஹிப். இன்னும் 2 பேர் வந்து எனக்கும் ட்ரெக்னா பிடிக்கும், ஷால் வி டூ சம்திங், எனக்கு மவுண்டனரிங்னா பிடிக்கும். அந்த மாதிரி ஆரம்பித்து என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஹை ஆல்டிடியூட் மல்டி டே ட்ரெக் அப்படின்னா வந்து இட் வாஸ் டு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹேம்குண்ட் சாஹிப். கம்ப்ளீட் அன்னோன். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜூலையில் போனோம். அந்த ஒரு இதோட லேர்னிங்கே வந்து எனக்கு என்னென்ன தெரியாதுன்றதை வந்து எனக்கு கிளியராக வந்து பட்டியல் போட்டு காமிச்சது. நாங்கள் சூஸ் பண்ண டைம் வாஸ் ப்ராப்பர் மான்சூன். ஓகே, வாழ்க்கையில் லேண்ட்ஸ்லைட்னா இப்படி தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்காத டைமில் ஐ வாஸ் இன் த மிடில் ஆஃப் ஒன். இன்ஃபேக்ட் எங்கள் வண்டியோட ஒரு ராக் ஃபால் வந்து கரெக்டாக எங்கள் டெம்போ ட்ராவலரில் அடித்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கான், பின்னாடி என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். லக்கிலி 2 பேரும் விண்டோ, ஆனால் நடுவில் இருக்கிற அந்த மெட்டல் ஃப்ரேமில் அடிச்சுது. அவன் மேலே அடிச்சு அந்த ஷாக் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல். ஓகே, அந்த லேண்ட்ஸ்லைட், மிடில் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். ஓகே, அண்ட் எங்கள் கண் மட்டும் கிருக்குன்னு கீழே விழுதெல்லாம். ஏன்னா இட்ஸ் ரெய்னிங், இட்ஸ் மான்சூன். எனக்குலாம் வந்து இந்த மான்சூன்ற கான்செப்ட், அப்புறம் இந்த மான்சூன்லன்னா உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்லலாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நான் தாட் லைக் வி ஆர் கோயிங் ஃபார் லைக் ஒரு பிக்னிக் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு, ரைட்? பட் தட்ஸ் த பாயிண்ட், ரைட்? அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரிப்ரேஷன். ஒன்று கற்றுக்குறோம், எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ட்ரெக் இட் செல்ஃப் வாஸ் அமேசிங். ஐ மீன், நாங்கள் 7 பேர் போனோம். இட்ஸ் அ ஸ்மால் டீம். அந்த 7 பேர் இன்னி வரைக்கும் வி ரிமைன் லைக் பிரதர்ஸ். தட்ஸ் த பாண்ட் தட் த மவுண்டன் கிரியேட்ஸ், ரைட்? அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் நீ அதில் ஒருத்தர்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்க, விச் இஸ் மனுன்ற அவர் கூட ஒரு மனுவும் வந்து அந்த அவன் சொன்ன பாயிண்ட்ல வந்து ஹி யூஸ் டு மென்ஷன் அ பர்சன் ஹூ இஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருந்தார். ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்மால் டீம். ஒரு 7 days டோட்டலாக த டைம் வி ஸ்பெண்ட் வாஸ் அமேசிங். அண்ட் ஆக்சுவலி வி ரீச்ட் அ குட் ஆல்டிடியூட். ஆனால் ஹேம்குண்ட் சாஹிப் வந்து இட்ஸ் லைக் அட் 4600 meters. இட்ஸ் நாட் அ ஜோக். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு 4600 AMS, அப்புறம் அந்த கோல்டு எல்லாம் அனுபவிச்சு இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ கம் பேக், ரைட்? Small info. So Hemkund Sahib is one of the highest Gurudwara in if the world. If not the highest. Not one of, I think it is the highest Gurudwara. It is the highest. Oh. It's a great important pilgrimage center for the Sikhs. ஏன்னா குரு கோபிந்த் அவங்களோட one of the most important gurus. அவர் வந்து அங்கே மெடிடேட் பண்ணி என்லைட்மெண்ட் ஆனார். அங்கேயே வந்து they also say that பக்கத்துலேயே அந்த 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 ஹேம்குண்டுனால அந்த குண்டுன்றது இட்ஸ் லைக் அ பாண்ட், ரைட்? பாண்ட்.
அந்த ஹேம்குண்டுன்றதையும் தே ஆல்சோ கால் இட் இட்ஸ் அ லக்ஷ்மண் குண்ட். லக்ஷ்மண் குண்ட்னா அங்கே லக்ஷ்மணனும் வந்து ராமாயணத்தோட லக்ஷ்மணனும் அங்கே பண்ணதா ஒரு இது இருக்குது, பிலீஃப். ஓகே, ஐதீகம். ஆமாம். அண்ட் லாஜிக்கலி இஃப் யூ லைக் பக்கத்தில் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரைட்? வாட் தே சே இஸ் தட் அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்னென்னா அகெயின் மித்திக்கலி அந்த சஞ்சீவி மலையை இவர் அனுமார் தூக்கும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு பீஸ் தான் இந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா at the altitude of 4,000 meters you have like a proper biodiversity. ஃப்ளவர்ஸ்லாம் அந்த கலர்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளரிஷ் ஆகுதுன்றது நமக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் சயின்ஸ் பிஹைண்ட் இட், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட், என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரா அவைலபிள். ஆனால் அது வந்து இட்ஸ் லைக் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃபீல்ட், அதனால இட்ஸ் கால் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் திரும்பி வந்தவுடனே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணோம் எல்லாருமே, அடுத்தது எப்போன்னு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி 2016 இது நாங்கள் பண்ணோம். 2017 we went to ரூப்குண்ட். அட் தட் டைம் இட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கிளைம்ஸ் ஐ ஹவ் டன். ரொம்ப வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணி அதுக்கான சின்சியர் எஃபர்ட் போட்டு அந்த ப்ராசஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதுக்கு நாங்கள் ஜாலியாக போனோம், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு போனோம். இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிது நம்ம. லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படின்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸில் கூட பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு கேம்ப் ஸ்டேலாம் கிடையாது. ரூப்குண்டில் லைக் எவ்ரி டே இஸ் அ கேம்ப் ஸ்டே. அட்லீஸ்ட் எங்கள் குரூப்பில் நாங்கள் வி வர் கம்ப்ளீட்லி கோயிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். குளிக்காமல் கொள்ளாமல், ட்ரெஸ்ஸை மாற்றாமல், பல்லு தேய்க்காமல், ஸ்டேயிங் இன் அ கேம்ப் அண்ட் தென் ட்ரைங் டு டூ ஆல் யுவர் பிஸ்னஸ் அவுட் சைட். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ ஸ்டோரி, ரைட்? இப்போ 2016 நீங்கள் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஹேம்குண்ட் சாஹிப். அப்புறம் வந்து இப்போ 2017 ரூப்குண்ட். ஸோ வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஏறணும் இல்லையா? ஏறிட்டு வந்தவுடனே ரூப்குண்டுக்கு பிளான் பண்ணுறோம். அப்போது யூ ஆர் மோர் கியூரியஸ் அபவுட் த AMS and you are more curious about all the things that can happen in a mountain, right? So you start reading. அப்போ என்ன ஆகும்னா you find a new track. நீ படிச்சுட்டே இருப்ப திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு மவுண்டனரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புக்கோட பேர் ஓகே, the best book I would say is by a person called Ed Viesturs. Okay. No Shortcuts to the Top. Okay. I highly recommend that book to everybody. So Ed Viestersன்றவர் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். He is the very first American to complete all 14 8,000 meter peak without using supplemental oxygen. Okay. And he is the 5th person to do it in the world. ஓகே. ஸோ இதில் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட்டு. நீங்கள் வந்து ஸோ ஆல்ரெடி அந்த ஐடி ஃபீல்டில் தான் இருக்கீங்க, இது அப்ராட்லாம் ட்ராவல் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து தே ப்ரிஃபர் வீடியோ கான்டென்ட். ஹூ ஆஸ்க்ட் யூ டு ரீட் த புக்ஸ்? இந்த மாதிரி இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்களா? எப்படி? அந்த புக்ஸுக்கு வந்து ஆல் யூ நீட் இஸ் ஒன் புக். நீ ஒரு புக்கை படிச்சனா தட் புக் வில் கிவ் யூ thousands of books. ஸோ சிம்பிளாக இருந்தாங்க. ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து எட் விஸ்டர்ஸோட ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கு லிங்க் கொடுக்கலாம். நேஷனல் ஜியோகிராஃபிக்கு அவரோட புக்கை பற்றி த வில் டு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. எவ்ரி ஒன் ஷுட் ரீட். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ரெஃபர் நம்ம ஒன் ஆஃப் த கூகுள் மீட்ஸில் வந்து திவ்யான்னு ஒரு சிஸ்டர் வராங்க. ஷீ வாஸ் வெரி என்ன சொல்கிறதுன்னா அன்னபூர்ணா ஏரியா ஆனோன்னு சொன்னாங்கல்ல. ஐ திங்க் ஷீ ஷுட் டோட்டலி ரீட் ஆல் தீஸ் புக்ஸ். எதுக்குன்னா அவங்களுக்கு இருக்கிற ட்ரீமோட இதுக்கு ரியலிஸ்டிக்கான கோல்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த வழியாக. அன்னபூர்ணா வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் 8,000 to be climbed 1950 by the French team. And the story is an amazing story. Okay, North Face climb பண்ணாங்க. North Face is one of the toughest routes. Ed Viesturs எப்படி அங்கே லிங்க் வந்ததுன்னா, Ed Viesturs மவுண்டனரிங்க்கு வந்ததுக்கான காரணமே இந்த புக்கை படித்ததுக்கப்புறம். அன்னபூர்ணான்ற அந்த மௌரிசர்ஸாக புக்கை படிச்சுட்டு ஹீ வாஸ் லைக், எப்படி நான் வந்து இந்த ஒரு வாட்டி பர்வதமலை ஏறிட்டு வந்து இல்லைன்னா ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு நம்ம பைத்தியம் பிடிச்சி போகிறோமோ அதை மாதிரி அவர் இதை படிச்சுட்டு நான் ஏறேன்டா மலையான்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் அந்த 14 மவுண்டன் ஏறினார் இல்லையா அந்த இதில், அதில் கடைசி வரைக்கும் அவரால் அட்டம் பண்ண முடியாத ஒரு மவுண்டன் வாஸ் அன்னபூர்ணா. ஓகே. 3வது அட்டம்ப்டில் ஏறினார் அந்த மவுண்டன் in 2005. That's when he completed his 14 mountains. Flashback. உலகத்தில் 8,000 மீட்டர் பீக் இருக்குது, 14 தான் இருக்குது. பாகிஸ்தானில் 5 இருக்குது, 8 நேபாள் இந்தியாவில் இருக்குது, 1 கம்ப்ளீட்டாக சைனாவில் இருக்குது. ஸோ டோட்டலாக 14. அந்த 14ம் 8,000க்கு மேலே இருக்கிற பீக்ஸு. ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நேபாள் கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் டூயிங் சர்வேஸ் டுடே டு ஃபைண்ட் இஃப் தெர் ஆர் அதர் 8,000 மீட்டர் பீக்ஸ். ஆனால் இப்போதைக்கு டாக்குமெண்டட் 14. ஸ்மால் திங் டு ஆட், இங்கே வந்து ஸோ பாட்காஸ்டோட ஜேர்னி ஆரம்பித்து புக்கு மவுண்டெயினு இந்த மாதிரி ஸோ டீப்பாக போயிட்டுருக்கு.
ஸோ அண்ணா பண்ண இந்த உங்களோட புக்கை பற்றி ஒரு இதை வைக்கலாம், நம்ம சஜஷன் வைக்கலாம். ஒரு சஜஷன் மாதிரி we can just ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்கலாம், புக்கோட டைட்டில் கொடுக்கலாம், people can choose if they want to read அந்த மாதிரி ஒன்று. இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு இது 16 ட்ரெக் பண்ணியிருக்கீங்களா? என்கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட். ஆமாம், ஒரு அதாவது நீ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணா ஒரு 20 ட்ரெக்ஸ் பண்ணி. ஓகே, 20 ட்ரெக்ஸ். அந்த 20 ட்ரெக்ஸுக்கு இது ஒவ்வொரு ட்ரெக்குக்கும் ஒன்று பண்ணுவோம். ஸோ நான் எதுக்கு புக்கெல்லாம் படித்தேன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஐ காட் ரெஃபரன்ஸ் டு another mountain outside India which is Mount Rainier. ஓகே, 2 வாட்டி அட்டன் பண்ணிட்டேன் இது வரைக்கும், இன்னும் நான் மேலே போகல. பட் ஐ லவ் த மவுண்டன், அதை பற்றி நான் தனி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நான் 2018 நான் புக் பண்ணிட்டேன், அந்த மலை ஏறணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ட்ரெக் இல்லை, ரூப்குண்ட் வரையும் பண்ணி. ஸோ ரூப்குண்ட் வாஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்ஸ். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ரூப்குண்டில் வி ஆல்சோ ஹேட் அன் ஆக்சிடென்ட். நான் வேணால் அந்த ரூப்குண்ட் வீடியோ கூட போடுவேன். வி ஆக்சுவலி ஹேட் அ ஆக்சிடென்ட் வேர் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஏர்லிஃப்டட். ஓகே, அது இட்ஸ் அது அகெயின் லெசன் என்னென்னா வந்து நம்மளோட வி டோன்ட் எஸ்டிமேட் த ஃபட்டிக். ஹை ஆல்டிடியூடில் லோ ஆக்சிஜனில் ஃபியூவலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதை நாங்கள் கற்றுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து லைக் நிறைய புக்ஸ் படித்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரல. ஸோ எனக்கு என்னென்னா வந்து அந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது யூ ஸ்டார்டட் ரியலைசிங், ஓகே இப்போ அந்த ட்ரெக்கு போகிறோம், அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோவில் வந்து ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் போது தென் யூ கெட் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் அ பர்சன், ஒரு மவுண்டனியர் அப்படின்னு. அந்த மவுண்டனியரை பார்க்கும்போது தென் யூ கெட் ரெஃபர் டு சம் ஆஃப் த புக்ஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியில் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ், ஆக்சுவலி குவைட் அ லாட் ஆஃப் புக்ஸ். இந்த புக்கு மூலியமாக இன்னொரு புக்கு வாங்கியிருப்பேன், அது மூலியமாக இன்னொரு புக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை புக் இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு 50க்கு மேலே புக் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. அந்த புக்கில் ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் இன்ஃபர்மேஷன் ஹியர். அதே ஒரு கோட்டை மாதிரி, அந்த மலையை உள்ளே போகிறதே வந்து இட்ஸ் ப்ரீச் பண்ணுறதே கஷ்டம், இட்ஸ் நாட் அலவுட். ஆனால் நந்தாதேவிஸ் இன்றைக்கும் வந்து வி கேன் ஹேவ் வியூஸ் ஆஃப் நந்தாதேவி இஃப் யூ கோ டு தட் குமாவன் ரீஜன். உங்கள்கிட்ட இருக்க 40 புக்கில் நீங்கள் படித்த புக்கில் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட புக்கில் ஒரு புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன புக்காக இருக்கும்? Mountain weather can change in a second and once it comes it ruins completely. வந்து white out ஆகும், இல்லை storm வரும், you could lose your life, you could